Welcome to Storytime. ஒரு காலத்தில் ஒரு சன்னி புல்வெளியில் வண்ணமயமான மலர்கள் மற்றும் உயரமான அசையும் புல் நிறைந்த ஸ்டெல்லா என்ற சிறிய சிலந்தி வாழ்ந்தது. ஸ்டெல்லா மிகவும் பிஸியான சிலந்தி. அவர் அழகான சிக்கலான வலைகளை சுழற்ற விரும்பினார். ஒரு பிரகாசமான காலை ஸ்டெல்லா புதிய வலையை உருவாக்க இது சரியான நாள் என்று முடிவு செய்தார். அவள் 2 உயரமான கிளைகளுக்கு இடையில் ஒரு அழகான இடத்தை கண்டுபிடித்து தனது வேலையை தொடங்கினாள். அவள் பட்டு போன்ற நூலை சுற்றத் தொடங்கிய போது புல்வெளியில் இருந்த அவளுடைய நண்பர்கள் அவள் கடினமாக வேலை செய்வதை கவனித்தனர். முதலில் மாடு வந்தது. மூ மூ என்றது பசு. ஸ்டெல்லா, நீங்கள் புல்வெளியில் விளையாட வர விரும்புகிறீர்களா? ஆனால் ஸ்டெல்லா பிஸியாக இருந்தார். அவள் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவள் தன் வலையை சுழன்று கொண்டே இருந்தாள். அடுத்து குதிரை துள்ளி குதித்தது. நெய் நெய் என்றது குதிரை. ஸ்டெல்லா, களத்தில் ஓடுவோம். ஆனால் ஸ்டெல்லா இன்னும் பிஸியாகவே இருந்தாள். மிகுந்த கவனத்துடன் வலை பின்னிக் கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஆடுகள் சுற்றித் திரிந்தன. பா பா என்றது செம்மறி ஆடு. ஸ்டெல்லா, டேக் விளையாட்டுக்கு எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா? ஆனால் ஸ்டெல்லா மிகவும் பிஸியாக இருந்தார். அவள் சுழன்று சுழன்றாள். அவளது பட்டுப்புடவையின் ஒவ்வொரு பாசிலும் அவள் வலை பெரிதாகவும் அழகாகவும் வளர்ந்தது. சிறிது நேரத்தில் பூனை வந்தது. மியா மியா என்றது பூனை. ஸ்டெல்லா, நாம் ஒன்றாக பட்டாம்பூச்சிகளை துரத்துவது எப்படி? ஆனால் ஸ்டெல்லா இன்னும் பிஸியாகவே இருந்தாள். அவள் வலையின் ஒவ்வொரு விவரத்திலும் கவனம் செலுத்தி தன் வேலையை தொடர்ந்தாள். நாள் செல்ல செல்ல இன்னும் பல விலங்குகள் ஸ்டெல்லாவை பார்க்க வந்தன. நாய், ஆடு, வாத்து, பன்றி கூட அவளை விளையாட அழைத்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஸ்டெல்லா தனது வலையை சுழற்றிக் கொண்டே இருந்தார். மிகவும் பிஸியாக இருந்தார். இறுதியாக சூரியன் மறையத் தொடங்கியதும் வானம் இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தின் அழகான நிழலாக மாறியது. ஸ்டெல்லா தனது வலையை முடித்தார். அது ஒரு தலைசிறந்த படைப்பாக இருந்தது. மறையும் சூரிய ஒளியில் மின்னும். அப்போது ஒரு மெல்லிய குரல், ஸ்டெல்லா, உங்கள் வலை உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்டெல்லா திரும்பி பார்த்தாள். பெரிய மற்றும் புத்திசாலித்தனமான மற்றொரு சிலந்தி அருகில் இருந்தது. நன்றி என்று குட்டி சிலந்தி சொன்னது. அவள் இதயம் மகிழ்ச்சியில் படபடத்தது. நீங்கள் ஒரு ரகசியத்தை அறிய விரும்புகிறீர்களா? புத்திசாலியான சிலந்தி கண்களில் மின்னலுடன் கேட்டது. ஸ்டெல்லா ஆவலுடன் தலையசைத்தாள். ஒவ்வொரு நாளும் உங்கள் நண்பர்கள் உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவதால் உங்களை விளையாடச் சொன்னார்கள் என்று புத்திசாலித்தனமான சிலந்தி விளக்கியது. உங்கள் வலையை உருவாக்குவது முக்கியம் என்றாலும் உங்கள் நண்பர்களுடன் நினைவுகளை உருவாக்குவதும் முக்கியம். குட்டி சிலந்தி தன் வலையை பார்த்தது. தன்னுடைய வேலையான கால அட்டவணை தன் நண்பர்களுடனான பொன்னான தருணங்களை தவறவிட்டதை அவள் உணர்ந்தாள். அடுத்த நாள் சூரியன் உதித்தவுடன் ஸ்டெல்லா தனது உயரமான கிளையிலிருந்து ஊர்ந்து வந்து தனது பண்ணை நண்பர்களுடன் அவர்களின் விளையாட்டுகளில் கலந்து கொண்டது. அவர்கள் ஒன்றாக சிரித்தனர், விளையாடினர் மற்றும் மிகவும் வேடிக்கையாக இருந்தனர். எளிய வலைகளை எப்படி நெசவு செய்வது என்று கூட ஸ்டெல்லா அவர்களுக்கு காட்டினார். நாள் முடிந்ததும் ஸ்டெல்லா மறையும் சூரியனை பார்த்தாள். அவளது வலை அழகாக இருக்கும் அதே வேளையில் தன் நண்பர்களுடன் அவள் செய்த நினைவுகள் இன்னும் விலைமதிப்பற்றவை என்பதை அவள் உணர்ந்தாள். அதனால் அந்த நாளிலிருந்து சிலந்தி தனது பிஸியான வேலையை தனது நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதை சமப்படுத்த கற்றுக்கொண்டது. அவள் தனது சிக்கலான வலைகளை தொடர்ந்து சுழற்றினாள்.
ஆனால் வாழ்க்கையின் எளிய சந்தோஷங்களை அனுபவிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவள் அறிந்திருந்தாள். Thanks for watching. More videos. Subscribe my channel.